எண்ணெய் ஊற்றுறேன். கறி குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றுறேங்க. வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். லவங்கம், ஒரு 4 இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அதிலே போட்டு வதக்கிக்கிறேன். இஞ்சி இது மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். அது அரைச்சிட்டேன் பாருங்கள். இனிமேல் குழம்பு தாளிக்கலாம். வாங்க, ஜீரகமும் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே இலை வெங்காயம் போட்டுக்கிறேன் பாருங்கள். வதங்கினோடனே தக்காளி போடுறேன். கறி நல்லா வதக்கணும். போட்டாச்சு. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வதங்கிட்டோம். மிளகாத்தூள்லாம் போடுறேன். மிளகாய் பொடி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது டேஸ்ட் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கறியை வெந்துடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இருக்குங்களா? இதில் இதை அரைச்சி வச்ச அந்த தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் கம்மன்னு வருது பாருங்கள். வாசனை செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ மெத்துன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த பாருங்க அவ்வளோ பஞ்சு போல சூப்பராக இருக்குது.